தொடர்ச்சியாக மக்களோட எல்லா பிரச்சனையும் களத்தில் நிற்கிற சீமான் அவர்கள் இந்த முறையும் மீண்டும் தோற்றுருக்காங்க. அவங்க கட்சியும் தோற்றுருக்கு. எப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை அதுதான் தலை அவருக்கு. இதுவே தோத்தாலும் சீமான் தான், ஜெயிச்சாலும் சீமான் தான் தலை. இல்லை தலை, ஜெயிச்சாலும் எப்படி சொல்கிறது, அவர் ஜெயிச்சாலும் அவர் கேரக்டர் மாற போகிறதில்ல, அப்படி தான் இருப்பார். தோத்தாலும் அவர் கேரக்டர் மாற போகிறதில்ல, அப்படி தான் இருப்பார் அவர். எப்பவுமே அவர் ஒரே மாதிரி தான் இருக்கனால தான் அதை இன்னும் அப்படியே இருக்கார். சோர்வு வந்துடாதா இந்த மக்கள் தொடர்ச்சி? வராது தலை. அவர் இலங்கையிலேருந்து கற்றுக்குன்னு வந்தவர் தலை. அது எப்படி வரும் அவருக்கு? அவர் இங்கே ஒன்றும் கற்றுக்கல, இலங்கையிலேருந்து கற்றுக்குன்னு வந்தவர். அதெல்லாம் வராது. சிறப்பாக இருப்பாப்புல. ஒருவேளை அவங்க சோர்வில் இருக்கிறாங்க, தோல்வியை சந்தித்த இந்த நேரத்தில் அவங்களுக்கு எதனா அவரை சப்போர்ட் பண்ணுற ஒரு இளைஞனா அவருக்கு எதனா நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? அவர் தான் சோர்வே ஆக மாட்டாருன்றல. அப்புறம் அதுக்கே சோர்வு அவரே சொல்லிக்கிறாரு. அவரே சொல்லியிருக்காருல, நான் ஏன் சோர்வாக போகிறேன், அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, நான் எப்பவுமே தனி பக்கம் தானே அவரே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஏன் கவலை பண்ணோம்? நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? அவர் சோர்வே ஆகக்கூடிய ஆள் கிடையாது. அவரே தான் சொல்கிறாரு, அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க, நான் சொல்கிறதே சாப்பிடுங்க, கில்லி மாதிரி இருக்கலாம்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம வருத்தப்படணும்? சோறுலாம் ஆக மாட்டார். சிறப்பாக தான் இருப்பார். ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் மக்களோட மக்களாக எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடக்கூடிய தலைவராக திரு சீமான் அவர்கள் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தல்லையும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எப்படி நான் பார்க்குறீங்க? இந்த தேர்தல் தோல்வியை சந்திச்சாக்கா வாக்காளர்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். வாக்காளர்கள்? ஆமாம், வாக்காளர்கள்கிட்ட இவர் சொல்கிற விஷயத்த அவங்க சரியாக புரிஞ்சிக்கலனாக்கா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது வாக்காளர்கிட்ட. எதுக்கோ ஏமாறுறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், எதுக்கோ ஏமாறுறாங்க, எதுக்கோ ஏமாந்துட்டாங்க. ஏன் இது மக்கள் தீர்ப்பு தானே? ஏன் வாக்காளர்கிட்ட பிரச்சனை இருக்குதா பார்க்குறீங்க? ஆமாங்க, அவர் 20 வருஷமாக போராடுறாரு. ஒரு மனுஷன் எதுக்காக போராடுறாருன்னு அதுவே தெரியாமல் வாக்காளர்கள் அவர் நிற்கிற தொகுதியில் ஓட்டு கம்மியாகிடுச்சோ, இல்லை ஓட்டே இல்லை அவர் ஜெயிக்க முடியலையோ, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. அப்போது மக்கள் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவர் விஷயத்தில். ஆமாம், அவர் விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது தோற்றுருக்கக்கூடிய தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருக்கு ஆறுதலாக எதனா சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாங்க அவர் முயற்சியை கைவிட மாட்டார்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு போராளி. அவருக்கு வெற்றி கிடைச்சே தீரும். என்ன கிடைக்குதோ எங்களுக்கு தெரியல. எம்பிலையும் கிடைக்கலாம், இல்லை அடுத்து நெக்ஸ்ட்டு எம்எல்ஏவும் கிடைக்கலாம். கண்டிப்பாக அவருக்கு வெற்றி கிடைக்கும். அவர் ஒரு போராளி. ஏன் அவருக்கு வெற்றி கிடைக்கணும்? போராளின்னு சொல்லிட்டு இல்லைங்க, தமிழக மக்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், அவருக்கு கிடைக்கும். ஆமாம், அதாவது வெற்றிக்கு தோல்வி தான் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ தான் தோல்வியை சந்தித்தாலும் அவர் முட்டி மோதி முன்னாடி வரணும் தான் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். அதுக்கான படி தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த முறை வரலாம், நெக்ஸ்ட் டைம் வரலாம்.